அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. நான் வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூடின கூட்டம் கிடையாது, கை தட்டுறதுக்காக கூட்டம் கிடையாது. இது கொள்கை கூட்டம். நான் போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன். அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது. அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது, சரி அதெல்லாம் விடுங்க. இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுவர். நம்ம இந்த டூர் பிளான், இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேம்மா. நான் வாரத்துல அப்படியே ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? முக்கியமா மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும். ஏன்னா அவங்கதான் எந்த கொள்கையும் இல்லாம ஏதோ வந்தோம் விசில் அடிச்சோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்காங்க. நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூடின கூட்டம் கிடையாது, கை தட்டுறதுக்காக கூட்டம் கிடையாது. இது கொள்கை கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் 4 வருஷம் வீட்டுல உட்கார்ந்துட்டு எலெக்ஷன் வருதா வா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இங்க கிடையாது.